தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன வித்தியாசமாக வெற்றோடம்போட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? காரணம் இருக்குங்க. இன்றைக்கி சனிக்கிழமை அல்லவா, ஆயில் பாத். இப்போது நம்ம வெப்ப காற்றை சந்திச்சிட்ருக்குறோம். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம கலந்து பேச போகிறோம். பொதுவாக நாம் வாழணுங்கிறதுக்காக, முன்னேறணுங்கிறதுக்காக நம்ம மரங்களை அழித்து, காடுகளை அழித்து, ரோடு போட்டு, வீடுகளை கட்டி இயற்கைக்கு குந்தகம் விளைச்சிட்டே இருக்கிறோம். அதனால தான் வெப்பம் அதிகமாக வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நாமளும் யோசிக்கணுமில்ல. இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் இதை உணர்ந்து செயல் செஞ்சால் தான் நாம் இப்படியோ வாழ்ந்துட்டோம், வருங்காலத்தில் நம்ம சந்ததியர் வாழணும் இல்லைங்க. கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கங்க. இனியாவது என்னுடைய அனுபவத்திலிருந்து உங்கள் கூட சில பகிர்ந்துக்கிறேன். எனக்கு 70 வயசு ஆச்சு. இப்போவே ஏசி இல்லாமல் வாழ முடியாத சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோம். பின்னோக்கி பார்த்தோம்னா, ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பொண்ணு பிறந்தப்போ ஃபேனே இல்லை. ஃபேன் இல்லாத ஒரு பூமியில் நம்ம நிம்மதியாக படுத்து தூங்கி வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபேன் வந்தது, இப்போ ஏசி வந்திருக்கு. இந்த குறுகிய ஆண்டிலே நானே உணர்ந்திருக்கேன். இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கும் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பூமியில் நாம் மட்டும் வாழ முடியுமா? மற்ற உயிர்களும் வாழணும் இல்லை. நம்மாவது ஏதாவது நம்மளுக்கு தேவையானதை உருவாக்கிக்கிறோம். அவங்கெல்லாம் எப்படி வாழ்வாங்க? சரி, இப்போ நம்ம அதை சரி செய்கிறதுக்கு உண்டான செயலை நம்ம துவங்கலாம். இப்போ எப்படி தூங்குறீங்க நைட்டில்? ஏசி இருக்கிறவங்கெல்லாம் ஏசியை உபயோகப்படுத்தி தூங்கிக்கிறீங்க. ஆனால் ஏசி உபயோகப்படுத்தினா நம்ம ஈரக்காற்றெல்லாம் உள்ள தள்ளிட்டு வெப்ப காற்றை வெளியே அனுப்பும். மறுபடியும் பூமி தான் சூடாகும். எத்தனை ஏசி இருக்குது? இதுக்கு ஒரு வழி இருக்குது. அதை நான் கடைப்பிடிச்சிட்டு வர்றேன். அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நாம் மரங்களை வைக்கணுங்க. அது பூமியில் வச்சா அது நல்லா தொடர்ந்து நல்லா மரம் பெருசாகி கிளையுட்டு வர்ற மாதிரி இருக்கிற இடத்துல வைக்கணும். அப்படி பூமியில் வைக்கிறதுக்கு இடம் இல்லாதவங்க தன்னுடைய வீட்டில் மொட்டை மாடியில் பேரல் வச்சு அதுக்குள்ளே மண்ணை போட்டு அருமையாக நாம் வளர்த்திட்டு வர முடியும். ஒவ்வொருத்தரும் ஒரு 10 மரம் வளர்த்தினா போதும். இந்த கிளைமேட்டுவே சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான முயற்சியை தயவு செஞ்சு இனிமையாவது எடுங்க. இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு செடியும் அதில் வர்ற இலைகள் நம்ம உபயோகப்படுத்தி வெளியிடுற கார்பனை வாங்கிட்டு நமக்கு மூச்சு விடுற மாதிரி ஆக்சிஜனை நமக்கு திருப்பி கொடுக்குது. முதல்ல அது மேலே ஒரு லவ் பண்ணுங்க, ஒரு அன்பு வைங்க அந்த மரம் செடிகள் மேலே. அப்போ தான் அதை நம்ம வளர்த்த முடியும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல குளுமையான காற்றை நம்ம உருவாக்க முடியும். இப்போது நம்ம குளத்துலையும் கூட வாரம் போய் இப்போ தண்ணி ஊற்றிட்டு வர ஒரு 200 மரம் நட்டு வச்சுருக்கிறோம். அந்த மாதிரி இடங்களில் எங்கள் மாதிரி இருக்கிறவங்க கூட இணைஞ்சு மரம் நட்டு வளர்க்குறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம். அப்படி இல்லாதவங்க வீட்டில் சும்மா ஒரு செடி, ஒரு 10 செடி, ஒரு 10 மரம் நட்டு நீங்கள் குளுமையை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, இப்போ இரவில் ஏசி இல்லாதவங்க எப்படி கையாண்டா நல்லா தூக்கம் வரும், வாழலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு வீட்டுக்கு ஜன்னல் ரொம்ப முக்கியமுங்க. இரவில் தூங்கவே முடியாது. ஏன்னா பகலெல்லாம் வெப்பம் அதிகமாக வந்து காற்றே சூடாகிறதுனால இப்போ நம்ம அதையே கூல் பண்ணுறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். நம்ம எப்படியும் ஜன்னல் கண்டிப்பாக வீட்டில் வச்சுருப்போம். அந்த ஜன்னலை காலையில் நேரம் கூலாக இருக்கிற போது க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அந்த டோர் இருந்தாலும் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ உள்ள சில்னஸ் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்.
இரவு நேரம் வர்றப்போ எப்போ வெளி சூழ்நிலையில் கூலான காற்று வருதோ அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சா அந்த ஜன்னலையும் ஓப்பன் பண்ணணும், அந்த டோரையும் ஓப்பன் பண்ணணும், இல்லைன்னா எதுக்கால இருக்கிற ஜன்னலையும் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற காற்று வெளியே போய் நம்மளுக்கு கூலான காற்று உள்ளே வரும். அது ஒரு செயல் செய்யணும். அதுக்கப்புறம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கங்க. அந்த பக்கெட் தண்ணியில் முதல்ல ஒரு டவல் எடுத்து அதில் டிப் பண்ணி அந்த டவல் எடுத்து வெளியே கொண்டு வந்து அப்படியே முறுக்கி சுற்றியுமே நம்ம படுக்கிற இடங்களில் அந்த தண்ணியை தெளிச்சிடலாம். இல்லை ஒரு கப்பில் தண்ணி எடுத்து சுற்றியும் நம்ம படுக்கிறதில் தெளிச்சிடலாம். அப்போ கீழே தண்ணி இருக்கும், கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். மேலே ஃபேன் ஓடுறதுனால இந்த காற்று வந்து உள்ளே இருக்கிற காற்று சில்னஸ் ஆயிரும், கூலாயிரும். அது இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு வசதியாக இருக்குது. இந்த டவலை பிழிஞ்சிங்கள்ல, அந்த டவலை வந்து நீங்கள் படுக்கிற பெட்டுலேயோ அல்லது கட்டல்லையோ போட்டு அது மேலே நம்ம படுத்துக்கலாம். முக்கியமாக இரவு பச்சை தண்ணியில் தலையிலிருந்து மேலே வரைக்கும் குளிக்கணும். ரொம்ப சூடாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற பனியன், அந்த பனியனோடவே நீங்கள் அந்த பச்சை தண்ணி ஊற்றி குளிக்கலாம். ஒரு பக்கெட் தண்ணி தான் செலவாகும். அந்த பச்சை தண்ணியில் குளித்த பனியனோட இந்த நனைஞ்ச டவல் மேலே அப்படியே படுத்துட்டான். கீழே எல்லாம் சுற்றியுமே தண்ணி இருக்கிறதுனால அப்படியே சில்னஸ் வந்துடும். நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கிடலாம். நான் அந்த முறையை தான் கையாளுறேன். இது எவ்வளவு சிரமம் பாருங்கள். இது இந்த நிலையிலே இப்படி இருந்தால் நீ போக போக எப்படி இருக்கும்? தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியமுங்க. இப்போ அவசியம் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணுங்க. ஏன்னா நாக்கெல்லாம் வறண்டுரும். யோகாலாம் நாங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். நான் போகிற போதே சுடு தண்ணி வச்சு அதை கூல் பண்ணி பாட்டிலில் ஊற்றி குடிச்சிடுவேன். தண்ணி குடிக்கிறது சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். சாப்பிட்டு முடிஞ்சு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் குடிக்கணும். இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். வெளியே போகிறப்போ இரவு நேரத்தில் கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் அந்த தண்ணி கூட கொஞ்சம் சாப்பாடு லேசாக கரைச்சி கொஞ்சம் மோர் சேர்த்தி உப்பு அது கூட கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டு எனக்கு வீட்டில் கொடுத்துருவாங்க ஒரு சொம்பில். நான் ஒர்க் பண்ண போகிறப்போ அதை மட்டும் குடிப்பேன். இல்லைன்னா இந்த கம்புங்கூழ் வாங்கி குடிக்கலாம். இல்லைன்னா பழச்சாறு குடிக்கலாம். சில பேர் இந்த பாட்டில் அடைச்சிட்டு வச்சுருக்கிற ட்ரிங்க்ஸை வாங்கி குடிக்கிறாங்க. அது நல்லதில்லை உடம்புக்கு. இந்த மாதிரி நம்ம இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா நம்ம உடம்பு நல்லாயிருக்கும். இந்த சூடான சமயத்தில் நோய் வராமல் பாதுகாத்துக்க முடியுங்க. இல்லைன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்கிறாங்க. மதியான நேரம் ஒரு 1 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் என்னை போல் வயசானவங்க குழந்தைகள்லாம் வெளியே போகாமல் பார்த்துக்குங்க. இப்போது எமர்ஜென்சியாக செய்ய வேண்டியது இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சிட்டு முதல் வேலையாக மரம் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மரம் நடுறதுக்கு உதவுங்க. இந்த பூமியை இயற்கையாக கூல் பண்ணுறதுக்கு அதுதான் முயற்சி. அதே சமயத்தில் இனி ஜூன் மாதத்துலேருந்து மழை வரும். அந்த மழை வர்ற சமயத்தில் மழை நீரை நம்ம சேகரித்து பழகணுங்க. அதுலேயே டிச்சில் விட்டு வெளியே கொண்டு போகிற மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்துல மழை நீர் கீழே கிரவுண்டுக்குள்ளே வரணும். அதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. இதுக்கு நாங்களும் முயற்சிக்கிறோம், நீங்களும் முயற்சி செய்யுங்க. அப்போ தான் வருங்கால சந்ததியர் இந்த பூமியில் வாழ முடியும், மற்ற உயிர்களும் வாழ முடியும். இந்த இயற்கையை கொஞ்சம் தயவு செய்து நேசியுங்கள். நன்றி, வணக்கம். ஆ
ஆ ஆ ஆ ஆ